நேர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் மிக விரிவாக விவாதிப்பதற்காக நாங்கள் அமர்ந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியினுடைய பேசுவதற்கு எடுத்திருக்கக்கூடிய மிக முக்கிய தலைப்பு பேரறிஞர் பெருந்தகை பேரறிஞர் அண்ணா அவர்கள் நினைவு நாளுள்ள இன்றைக்கு அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா அம்மையார் அவர்களுடைய தமிழக அரசினுடைய விளம்பர அரசினுடைய இதுகாரம் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், ஊழல் மற்றும் நிர்வாக சீர்கேடுகள் குறித்து அவருடைய இன்றைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் அவர் இன்றைக்கு ஊடகங்களுக்கு வெளியிட்ட செவ்வியினூடே இன்று நாம் விவாதத்தை முன்னெடுக்கப் போகிறோம். மிக சிறப்பானதொரு தொலைநோக்கு பார்வையோடு திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் இந்த 4 ஆண்டுகளில் செய்ததை குறித்தும் அம்மையார் சசிகலா அவர்கள் தமிழ் மக்களுக்கு விரிவான விவாதங்களை மட்டுமல்ல, விவாதமான குறைய உடைய மதியோடான வார்த்தைகளை பதிவு செய்யாமல் எளிய மக்களுக்கும் புரிந்திருக்கக்கூடிய அளவிலே அவருடைய பேச்சு நம்மையெல்லாம் வியப்பில் தான் ஆழ்த்தியிருக்கிறது. ஒரு பத்திரிகையாளனாக இன்றைக்கு அவருடைய பேச்சுக்களிலூടെ வேங்கவயல் விவகாரம், பரந்தூர் விவகாரம், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய எஃப்ஐஆர் விவகாரம், அதை போன்று தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி முதலீடுகள் முன்னேற்றம் குறித்தும் தமிழகத்தில் பாலியல் விவகாரங்கள், பெண்கள், அரசுடைமையாக்கப்பட்ட நிர்வாகத்தில் ஏற்படுகிற சீர்கேடு, தமிழ்நாடு அம்மா ஆட்சியில் இருந்த முன்னேற்றம், நகராட்சி பேரூராட்சி என்று அனைத்தையும் மடைமாற்றம் செய்து வரி உயர்வு செய்வது, அதை போன்று பரந்தூர் கடன் நடவடிக்கைகள், திட்டங்கள், திமுக அரசாட்சி செய்யவில்லை, மாறாக திமுக அரசியல் ஆட்சி செய்கிறது என்று மிக ஆழமான புரிந்துணர்வோடு தன் கருத்தை வைத்தார். மறுபடியும் சொல்கிறேன், திமுக அரசாட்சி செய்யவில்லை, அரசியல் ஆட்சி செய்கிறது என்றுதான் அவர் வைத்திருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய இந்த கருத்தில் நம்மை கவர்ந்தது விஸ்வகர்மா திட்டத்தின் அடிப்படையில் தமிழக அரசு மைய அரசை முறைகேடாக எதிர்க்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கிறது என்று அதற்கு ஒதுக்கப்பட்ட நிதி குறித்தெல்லாம் விளக்கமாக சிந்தையை தூண்டுகிற அடிப்படையில் அம்மையார் சசிகலா அவர்கள் இன்றைக்கு விளக்கம் தந்தார். நிறைய பேச போகிறோம். இந்த நான் கூறிய இத்தனை தலைப்புகளில் விவாதிப்பதற்கு நேரம் சுருகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் விளக்கமாக விவரமாக பேசுவோம். பாருங்கள், எம்மோடு பேசுவதற்கு திராவிட காய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா துரைக்கருணா அவர்களை நான் வரவேற்கின்றேன். எழுத்தாளர், மூத்த அறிவியல் அரசியல் ஆளுமை மற்றும் எம் குமார் அவர்களை நான் வரவேற்கின்றேன். அரசியல் விமர்சகராக ஐயா பொன்வில்சன் அவர்கள் எமது வெளிப்புற படப்பிடிப்பினூடே எம்மோடு இணைகிறார் சுபா சதீஷ்குமார். வணக்கம் சுபா சதீஷ்குமார். வணக்கம் சார். முதல்ல குமார் சார், நீங்கள் இன்னைக்கு நான் சொன்ன இத்தனை விவகாரத்திலும் சசிகலா அம்மாவுடைய விவகாரத்தை பேசுகிறதுக்கு நமக்கு 1 மணி நேரம் காணாது. நீங்கள் எந்த பாயிண்டை பேச போகிறீங்க? திமுக எனக்கு அவங்க சொன்ன எல்லா பாயிண்ட்லுமே 100% உடன்பாடு. வேங்கவயலில் மட்டும் எனக்கு என்னுடைய கருத்து கொஞ்சம் வித்தியாசமானது. வேங்கவயல் கருத்து, வேங்கவயலில் வந்து எனக்கு அங்கே இருக்கிற கள நிலவரம் அங்கேருந்து சொன்னவங்க, அந்த சின்னம்மாவுக்கு எப்படி அந்த தகவல் சேர்ந்ததுன்னு எனக்கு தெரியாது. பட் அதில் மட்டும் எனக்கு முரண்பாடு உண்டை தவிர பாக்கி அவங்க சொன்ன கருத்தில் அத்தனையிலையும் எனக்கு 100% உடன்பாடு. விஸ்வகர்மா திட்டம் என்பதுக்கு ஒரு கற்பனை கதையை சொல்லி கற்பனையான ஒரு, அதாவது அது என்னதோ சமூகத்தை சீர்குலைக்கிற மாதிரி ஒரு திட்டம் அது அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போய் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சாமானிய மக்களுக்கு அரசாங்கம் எந்த நிர்பந்தத்தையும் நீங்கள் இந்த திட்டத்துக்குள்ளே வந்து தான் ஆகணும்னு அரசாங்கம் சொல்லலை, மத்திய அரசு சொல்லலை. அந்த திட்டத்தினுடைய நோக்கமும் அது அல்ல. ஒரு அடிப்படை வாழையடி வாழையாக செய்துக்கிட்டு இருக்கிற ஒரு குடும்பத்தில் அந்த தொழில் இருந்தால், தகப்பன் ஒரு மெக்கானிக்காக இருந்தால், ஒரு 2 வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சுருந்தா, அதை வந்து அதில் ஒரு 4-5 வருஷம் தொழில் பண்ணியிருந்தா, அந்த தொழிலுக்கு இந்த மாதிரி உங்களை அப்ரோச் பண்ணுனா அந்த லோன் கிடச்சிதுன்னா அந்த தொழிலை நல்லா டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படும். அந்த தொழிலை பாரம்பரியாக செய்யாதவங்களுக்கும் அந்த தொழிலை வசதி வாங்கலாம், லோன் வாங்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, விஸ்வகர்மா திட்டம் ஸ்கீம்ங்கிறது எதுக்காக கொண்டு வந்தது அப்படின்னு சொன்னால், எல்லாரும் பெரிய படிச்சுட்டு எல்லாத்துக்கும் படித்தவங்களுக்குலாம் வேலை கிடச்சிதா நம்ம நாட்டில்? எவ்வளோ பெரிய பாப்புலேஷன், எத்தனையோ பேர் ட்ராப் அவுட் ஆகி ஸ்கூலில் 8th 10th படிச்சுட்டு ஏதோ ஒன்றுக்கும் இல்லாத ஒரு வேலைக்கு அலைஞ்சிக்கிட்டு டெய்லி யார் வேலை தருவான்னு அலைகிறதுக்கு பதிலாக தனக்குன்னு ஒரு வேலையை தேர்ந்தெடுத்து
தன் தகப்பனாரோ தன் மற்றவங்களோ செய்கிற வேலையை அவங்க அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு தொழில் ரீதியாக அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குமே என்று சொல்லி மத்திய அரசு அதற்கான திட்டத்தை ஒதுக்கி ஒவ்வொரு வருஷத்துக்கும் சில 600-650 கோடி ரூபாயை ஒதுக்கி அதை பயன்படுத்தட்டும்னு சொன்னால், ஆமாம், அதை என்ன பேர் வேணாலும் இருக்கட்டும், மக்களுக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்பு கிடைக்குதுங்கிறத அரசாங்கம் அதை ஆதரிக்கணுமே தவிர ஸ்டேட் அரசாங்கம். ஆனால் இது எது எடுத்தாலும் குறை சொல்லிக்கிட்டு தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், என்ன தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், தேசிய விவசாய கொள்கை வேண்டாம், நீட் வேண்டாம், என்ன எது எடுத்தாலும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னா நாட்டை முன்னுக்கு ஒரு நாடுன்னா 28 மாநிலமும் 8-9 யூனியன் பிரதேசங்களும் இருக்கின்றால் எல்லாரும் ஒத்துழைச்சி மத்திய அரசுங்கிற ஒரு அரசாங்கத்துக்கு அந்த அரசு எடுக்கிற திட்டங்கள், வகுக்கிற கொள்கைகள், ஒதுக்கிற நிதிகள் இதெல்லாம் எல்லாரும் அதை பயன்படுத்தி எல்லாரும் நாட்டுக்காகவும் மக்களுக்காகவும் செயல்படுவாங்கங்கிறத நம்பி ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டுமே ஒழிய, நாங்கள் தான் இங்கே எல்லாத்தையும் சாதிக்கோம், நாங்கள் தான் எல்லாம் செய்கிறோம், அவங்கெல்லாம் எங்களுக்கு துரோகம் பண்ணுறாங்கிற மாதிரி இது பிக்சர் காமிச்சிட்டு இருக்காங்க இவங்க. இது 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 இதுவரைக்கும் உள்ள அரசியலில் இந்த மாதிரி ஒரு கேவலமான அரசியலை நான் பார்த்ததே இல்லை. அதுதான் ஒவ்வொரு செக்டரில் அவங்க சொல்லிட்டாங்க, எல்லா செக்டர்லையும். திரு குமார்ட்ட ஒன்று கேட்கணும். தென்பகுதியில் உள்ள நீங்கள்னால இந்த விஸ்வகர்மா என்பது ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான பெயர். ஆனால் அதற்கு 24 தொழில் இருக்கிறது. கேளுங்க, அதில் குறிப்பாக நாம் அதாவது தங்க நகை செய்பவர்களையும் கூட அந்த தொழில் பார்க்கிறோம். அதுக்கு அப்படி இல்லை, ஒரு கைவினை கலைஞர்கள் என்பதுதான் பேர். மீனவர்கள் இருக்கிறார்கள், மேலப்பாளையம் கைத்தார் பகுதியில் பாய் செய்பவர்கள் இருக்கிறார்கள், நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய கடற்கரையோர மீனவர்கள் ஏராளமானவர்கள் பனை தொழில் செய்பவர்கள். அப்ப இவர்களெல்லாம் யார் போய் கேட்டாலும் கிடைக்கும் என்று 650 கோடி இந்த அரசு, அம்மையார் சொல்கிறார் சசிகலாம்மா, 650 கோடி ஒதுக்கி இருக்கிறார்கள், ஆண்டுக்கு 130 கோடி. ஆனால் கருணாநிதியின் பெயரில் கலைஞர் கைவினை திட்டம் என்று வைத்து 10 கோடிக்கு எத்தனை பேர் கொடுக்க முடியும் என்று கேட்கின்றார். இந்த திட்டத்தில் 8,25,000 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கிறார்கள் என்ற கருத்தையும் தமிழ்நாட்டில் எந்த தலைவனும் இதுவரை சொல்லாததை சொல்லியிருக்காங்க. ரொம்ப அவங்க இவ்வளவு டீப்பாக அதை அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப பாராட்டக்குரியது. நிறைய விஷயம் சொன்னா அவங்க சொல்றது தான் எனக்கே படம் கிடைக்குது. ஆமாமா, நிறைய விஷயங்கள் நான் ஒரு பத்திரிகையாளர் சில விஷயங்களை படிக்காம மறந்துடுவேன். ஆனா இந்த விவகாரம் அது அப்படியே அவங்க அதை ஸ்டடி பண்ணி சொல்லியிருக்காங்க. அது தவிர அவங்க சொன்ன அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமாக இருக்கட்டும், மற்றபடி மத்திய அரசுடைய ஸ்கீம்ஸ் எல்லாம் 75%, 50%, 30% இருக்கிற ஸ்கீம்ஸ் நிறைய திட்டங்கள் இருக்குது. அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. இவங்க 13-15 குறிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. 13-15 திட்டங்கள் மாநிலத்தினுடைய ப்ரையாரிட்டியே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இருக்கு. பல விஷயங்களில் இவங்க போடுற மானியம் போடுறதுக்கு பணம் இல்லாமல் அதை அடுத்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. அது வேற இருக்குது. ஆக எது எடுத்தாலும் ஒரு குறை கண்டுபிடித்து ஒரு மத்திய அரசு முதல்ல இவங்க ஆளுநரை புரிஞ்சுக்கிற முறையே தப்பு. சரி, அது நம்ம ரெண்டாவது பேசுவோம். ஆனால் ரொம்ப சிறப்பாக சொல்லிட்டீங்க. இந்த விஸ்வகர்மா திட்டத்தை புரிஞ்சிருக்கீங்க, இல்லை என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. திரு பொன் வில்சன் சார், இந்த நிகழ்ச்சியில் உங்களை நான் மற்றொரு முறை வரவேற்கிறேன். நீங்கள் அம்மையாருடைய நிறைய விஷயம் பேசியிருக்கிறாங்க. சமகால ஒரு டிசென்டிவாக கருத்து மாறுபாடு ஒரு ஹெக்டிக்காக போயிட்டு இருக்க விவகாரத்தில் நிறைய பேசக்கூடிய ஆளுமை, என்ன கருத்து பேச போகிறீங்க? இல்லை, முக்கியமான விஷயங்கள் அவங்க முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பு அதை பற்றி சொல்லியிருக்காங்க. பத்திரிகையாளர்களின் உரிமை, இந்த நாட்டின் 4 தூண்களில் ஒன்று பத்திரிகை துறை. அந்த பத்திரிகை துறைக்கு இன்றைக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. காவல்துறையில் இருக்கிற உச்சபட்ச பதவியில் இருக்கிற ஒரு ஏடிஜிபி கல்பனா நாயக், அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதை பற்றி மிக விரிவாக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க சசிகலா அம்மையார். அதற்காகத்தான் இந்த விஷயமே என்னென்னா, முதல் விஷயம் பத்திரிகையாளர்களை அவங்கள அச்சுறுத்துறது, அவங்கள மிரட்டுறது, அவங்க கைபேசியை பிடுங்கி வைக்கிறது, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு அராஜகம் இந்த நாட்டில் நடந்து கொண்டு இருக்கிறது. இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா பத்திரிகை துறையிலும் ஊடகவியலாளர் துறையுமே மக்களுக்கு உண்மையை எடுத்து சொல்வது தான். அது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம். அதை யாருமே குறை சொல்ல முடியாது. காட்டில் இருக்கிற வீரப்பனை கூட ஃபோட்டோ எடுத்து சமூக விரோதின்னு இருக்கும்போது கூட எடுத்து போடுவாங்க. அரசாங்கத்தை விமர்சிக்கலாம், தடை செய்யப்பட்ட விடுதலை புலிகளை பற்றியும் எடுத்து அந்த காட்டில் போய் எடுத்து போடுவாங்க. அவங்கள எதுவும் நம்ம கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களோட சோர்ஸை கேள்வி கேட்கக்கூடாது. அதுதான் அவங்களுடைய தொழில் தர்மமே. அதுதான் ஒரு நியாய அநியாயத்தை வெளிக்க சொல்கிறது தான் பத்திரிகையாளர் தொழில் தர்மம். ஆனால் இந்த விஷயத்தில் எஃப்ஐஆர் லீக்ன்றது முழுக்க அரசாங்கத்தின் பொறுப்பு. இப்போ எதிர்கல்வி அவங்க கேட்குறாங்க, நீங்கள் உங்களுடைய தர்மத்தை செய்கிறீங்க. அப்போ அந்த எஃப்ஐஆர் 13-14 பேர் டவுன்லோட் பண்ணால் அது அரசு தானே பொறுப்பு. ஏன் கேமராமேனே மற்றவனையும் பிடிக்கிறான்னு கேள்வி எழுப்புகிறார் அம்மையார் சசிகலா. அதைத்தான் சொல்கிறேன், பொது தளத்தில் அது வந்துருச்சு.
பொதுத்தளத்தில் வந்த பிறகு பத்திரிக்கையாளர்களை நீங்களும் நானும் கூட உங்கள் செல்ஃபோனை போட்டு ஓடிபி போட்டு எடுத்துக்கலாம், அவ்வளோதான். அது பத்திரிக்கையாளர்கிட்ட பொது வெளியில் வந்த பிறகு அந்த பொது வெளியில் வர்றது யார் காரணம் அப்படின்றது தான் நீங்கள் அங்கே சைபர் கிரைமில் உட்காந்து அதை அப்லோடு பண்ணுறவங்கள, அந்த பிஎன்சியில் வந்து அப்லோட் பண்ணுறவங்கள அவங்கள தான் நீங்கள் விசாரிக்கணும், அவங்கள தான் கைது பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் பத்திரிக்கையாளரை போய் கைது பண்ணுறது, பத்திரிக்கையாளர் செல்ஃபோனில் 1008 விஷயம் இருக்கும். அவங்களுக்கு தகவல் கொடுக்குற ஒரு அதிகாரி இருப்பார், காவல்துறை அதிகாரியோ அரசு அதிகாரியோ இல்லை அமைச்சரோ கூட இருப்பார், ஒரு நல்ல நேர்மையான அமைச்சர் கூட இருப்பார். இப்போ அதெல்லாம் நீங்க எடுத்து என்ன செய்ய போறீங்க? பொன்வில் சென்ற ஒரு கேள்வி, இப்படி இதை வைத்து பல பத்திரிகையாளர்களை இந்த அரசு மிரட்டல் நடவடிக்கையில் ஈடுபடுகலாமோ? நிச்சயமா அதுதான் செய்யறாங்க, நிச்சயமா இந்த அரசாங்கம் அதான் செய்யறாங்க. அது என்ன அச்சுறுத்தல்னா, அது வேற அவங்க கிட்ட கேட்குறாங்க, உங்க எஃப்ஐஆர்ல உங்க பேர் போட்டிருக்குது, நாளைக்கு உங்க வீட்டில் வந்து நாங்கள் ரெய்டு பண்ணி உங்க வீட்டில் இருக்கிற எங்களுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்துட்டு போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்களாம் பத்திரிகையாளர்கிட்ட. அப்போ எந்த அளவுக்கு இது பத்திரிகையாளர் மிரட்டலா இருக்குது? இது அரசாங்கத்துக்கு தெரிஞ்சு நடக்குதா, அரசாங்கத்துக்கு தெரியாம நடக்குதா, காவல்துறை தன் கையில் எடுத்துக்குதா? ஒரு பக்கம் காவல்துறைக்கு ஒரு அச்சுறுத்தல் அரசாங்கத்தால் வருது, அரசாங்கம் காவல்துறை பத்திரிகையாளர் அச்சுறுத்தப்படுது. அதே மாதிரி தான் ஏடிஜிபி கல்பனா நாயக் அவங்க என்ன செய்தாங்க, போன 2024 ஜூலையில் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க என்னன்னா, நீங்கள் சிறுவுடைமை பணியாளர்கள் தேர்வு ஆணையத்தில் வந்து அது தேர்வு எடுக்கிறதுல முறைகேடு நடக்கிறது, இடஒதுக்கீடு, நீங்கள் சமூக நீதி திராவிட மாடல் பேசுகிறீங்களே, காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டர் எடுக்குது, கான்ஸ்டபிள் எடுக்குது, அப்புறம் மீனவர்கள் மத்தியில் பாதுகாவலர் எடுக்குது, ஜெயிலர்களை எடுக்குது, ஜெயில் வார்டன்களை எடுக்குது. இது மொத்தத்திலையும் இடஒதுக்கீடு சரியாக இந்த அரசாங்கத்தில் கடைபிடிக்கப்படவில்லை அப்படின்றத அவங்க தெளிவாக வெளியே சொல்லி அதுவும் அது வந்து டிஜிபி கிட்ட முறையிடுறாங்க. ஆனால் அதன் மீது நடவடிக்கை எடுக்காமல், அதுவும் என்னன்னா நீதிமன்றம் கேட்குது இல்லை நடக்குதான்னு, இவங்க எச்சரிக்கை விடுத்ததால அதில் கரெக்ஷன் பண்ணதால நீதிமன்ற கண்டனத்திலேருந்து இந்த அரசாங்கம் தப்பிச்சுது. அந்தம்மா ஒரு நல்லது செய்தாங்க, மக்களுக்கும் நேர்மையை செய்தாங்க, அரசாங்கத்துக்கும் பாதுகாப்பை செய்தாங்க. ஆனால் காவல்துறையில் இந்த மாதிரி அந்தம்மா பண்ணிட்டாங்களேன்றதுக்காக ஒரு அச்சுறுத்தல் நடைபெற்றதோ அப்படின்றதுக்காக அந்த அவங்க அலுவலகம் எக்மோரில் அவங்க அலுவலகத்தே வந்து அது எப்படி தீயிட்டு கொளுத்தப்பட்டதா இல்லை ஏசி மின்கசிவா அப்படின்னா ஒரு நிமிஷம் முன்னாடி வந்திருந்தாங்கன்னா அந்தம்மா அந்த சேரில் இருந்திருப்பாங்க, பிணமாக இருந்திருப்பாங்க. அதுதான் அந்த அம்மா சொல்றாங்க, நான் ஒரு நிமிஷம் முன்னாடி வரும்போது தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு, ஆனால் வளாகத்துக்குள்ள வந்து அதற்கான காரணம் இல்லை என்று சற்று முன்னர் அவர்கள் மறுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அந்த செய்தி தான் சொல்றேன். அது என்னன்னா 29 ஜூலை இது நடந்துச்சு. அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, ஆகஸ்ட் 15 மனு கொடுக்குறாங்க, நீங்க என்னன்னு பாருங்கன்னு சொல்லி. 6 மாதங்களுக்கு மேல் அதுல எந்த முன்னேற்றமும் இல்லை. இப்போ போய் மனு கொடுத்த பிறகு டிஜிபி சங்கர் ஜிவால் என்ன சொல்றாருன்னா, ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் அது ஏசி மின்கசிவு தான் தெரிஞ்சுதான். ஒரு வருஷமாக ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் நடக்குதா, பூர்வாங்க விசாரணை இல்லை, அதுதான் தெரிஞ்சுதான். இப்போ அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, மறுபடியும் நாங்கள் விசாரிக்க சொல்கிறோன்றார். 3ஆவது விஷயத்தை எடுத்துக்கிடுங்க, 3 வருஷமாக 2 வருஷத்துக்கு மேலே வேங்கவேல் விவகாரத்தில் ஊரில் உள்ள 3 பிள்ளைகளை மேலே ஏறி இதில் மலத்தை எடுத்து கொண்டு வந்த அதே 3 பேரை கை செய்திருக்கிறாங்க. ஊர் மக்கள் கொதித்தெழுகிறார். அதுதான் சசிகலா அம்மா தெளிவாக சொல்கிறாங்க, இதில் யாரோ ஒரு திமுக பின்புலம் இருக்கிறது, அவர்களை பாதுகாப்பதற்காக இதை செய்கிறாங்களோன்ற சந்தேகம் வருகிறது. ஏனென்றால் 26 டிசம்பர் 2023 இந்த நிகழ்வு நடக்குது. அந்த தண்ணியை குடித்த சொந்தங்கள், அவங்களுடைய சொந்தம் தான் மருத்துவமனையில் இருக்குது. மருத்துவமனையில் அவங்க வீட்டு பிள்ளைங்க இருக்கும்போது யாராவது மலத்தை போய் கலப்பாங்களா? அவங்க கிணறுலையே, அவங்க பொது கிணறுலையே அந்த மக்களே, சொந்த மக்களே கலந்துட்டு மருத்துவமனையில் அட்மிட் ஆவாங்களா? இது எப்படி நடக்குது? இதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு 2 வருஷம் ஆச்சா? யார் புகார் கொடுத்த 3 பேரோ, முரளிராஜா, முத்துகிருஷ்ணன், சுதர்சன், இவங்க தான் புகார் கொடுத்தாங்க, இவங்க தான் மேலே ஏறி பார்த்தாங்க, இவங்க மேலேயே மறுபடியும் வழக்கு திருப்பப்படுகிறது. அப்போ இதில் ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது. அது சம்மந்தமில்லாத கதைகள்லாம் போச்சு. முத்தையாக்கம் அவருக்கு சண்டை, அவருடைய ஊராட்சியில் சண்டை. முக்கியமான விஷயம் என்னென்னா, சசிகலா ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க பாருங்க, நீங்கள் கடந்த காலத்தில் 8 வழிச்சாலையெல்லாம் எவ்வளோ போராட்டம் பண்ணீங்க, எப்படியெல்லாம் பண்ணீங்க, பரந்தூர் விமான நிலையம் எதற்காக நீங்கள் குறிப்பாக இருக்கிறீங்கன்னா அந்த உண்மையை அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுற்றுப்புறம் ஃபுல்லாக உங்கள் திமுக அனுகூலமானவங்க வந்து இடத்த வாங்கி போட்டு வச்சுருக்கீங்க, அந்த இடத்தெல்லாம் இப்போ விலையேற்றம் நல்லா வரும், உங்களுக்கு லாபம் வர்றதுக்காக அந்த நீர்நிலைகள் நிறைந்த அந்த இடத்த அழிக்க பார்க்குறீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது நம்ம கடந்த காலத்தில் சொன்னது தான். இங்கே நம்ம மீனம்பாக்கம் ஏர்போர்ட்லேயே
அதை ஒட்டியே 700 ஏக்கருக்கு ஐஎம்ஏ இந்தியன் மிலிட்டரி அகாடமி இடம் இருக்குது இங்கே அங்கே இருக்குது. அது நல்ல எக்ஸ்டென்ஷன். அது சென்ட்ரல் தானே, அது சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே. அழகா அந்த இடத்த வாங்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது வேற ஸ்பேர் இடம் கொடுக்கலாம், தாராளமா கொடுக்கலாம். இவங்களுக்கு தேவையா 1000 ஏக்கர், 700 ஏக்கர் ஏற்கனவே இருக்குது. அப்ப தாராளமா பயன்படுத்த முடியும். அப்போ வேணும்னு நீங்க பரந்தூர், மாமண்டூர் இதெல்லாம் தேர்ந்தெடுக்கும், பரந்தூரை தான் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அப்ப என்ன காரணம் அப்படின்னா இவங்க ஆராய்ஞ்சதுல தெரியுது. ஆஹா, பக்கத்துல எல்லாம் இடம் வாங்கி போட்டிருக்காங்க திமுகவை சார்ந்தவர்கள், அந்த ரியல் எஸ்டேட்டு இம்ப்ரூவ் ஆகணும் அப்படின்றதுக்காகத்தான் அந்த பரந்தூர்லயே நீங்க கான்சென்ட்ரேட். இப்போ ஒரே ஒரு கேள்வி, பரந்தூரை பத்தி அம்மா சொன்னதோட சேர்த்து இன்னொரு கேள்வி. நான் அடிக்கடி வரும்போது கிளாம்பாக்கத்தை பத்தி யோசிப்பேன். ஐயா, மக்கள் எல்லாம் இங்கே கோயம்பேடை சுற்றி தான் நம்ம இருக்கோம். கிளாம்பாக்கம் இங்கேருந்து 2.5 மணி நேரம் 3.5 மணி நேரம் ஆகுது. அது வைக்கிறது பற்றி தவறில்லை. காலதாமதமாகி அதற்கான அவசர முன்னேற்பாடுகள் எதுவும் செய்யாமல் அவசர கதியில் கிளாம்பாக்கம் கொண்டு வந்து மாதவரத்துலேருந்து ஒரு பெண் 1400 ரூபாய் ஆட்டோ கொடுத்து போகிறாங்களே, அப்போ அங்கேயும் சுற்றி இடம் வாங்கியிருப்பாங்களோன்னு சந்தேகம் வருது இல்லை? அதே தான் நிச்சயம். ஏன்னா இவங்க தேர்தல் அறிக்கையில் ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்ட அறிக்கையில் என்ன இருக்குது தெரியுமா? புது பேருந்து முனையம் எங்கே அமைக்கப்படும்னா விரைவு பேருந்து முனையம் இவங்க கொடுத்துருக்குது சிறுச்சேரின்னு தான் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துருக்காங்க. ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தது தான் கிளம்பாக்கம். ஜெயலலிதா அம்மா என்ன சொன்னாங்கன்னா, மதுரையை மாதிரியோ, கோவையை மாதிரியோ, தூத்துக்குடியை மாதிரியோ, திருநெல்வேலியை மாதிரியோ சென்னைன்றது ஒரு மாவட்டம் கிடையாது. சென்னைன்றது 2 மாவட்டத்தை சேர்ந்தது. குறைஞ்சது நிலப்பரப்பு, மக்கள் தொகை எல்லாமே சேர்த்தா. அப்படி இருக்கும்போது 2 முனையம் வேணும். கோயம்புத்தூர் ஒரு முனையம் இருக்கும், கிளம்பாக்கம் ஒரு முனையம் இருக்கும். கோயம்பேடு ஒரு முனையம் இருக்கும், கிளம்பாக்கம் ஒரு. வட சென்னை, மத்திய சென்னை மக்களுக்கு கோயம்பேடு, தென் சென்னை வளர்ச்சி நவீனத்தில் வளர்ச்சி அந்த மக்களுக்கு கிளம்பாக்கம். அதாவது இப்போ தூத்துக்குடிக்கோ திருநெல்வேலிக்கோ ஒரு நாளைக்கு 50 பஸ் ஏறுதுன்னா 25 பஸ் இங்கேருந்து கிளம்பும், 25 பஸ் அங்கேருந்து கிளம்பும். அந்த மாதிரி எவ்வளவு தீர்க்க தரிசனமா நெரிசல் இருக்காது. அந்த மாதிரி எவ்வளவு அழகா பண்ணாங்க. ஆனா இவங்க இதை ஓரங்கட்டி இதை கொண்டு போய் அங்கே கிளம்பாக்கத்தில் மொத்தத்தையும் போட்டு அவசரமா இங்கே ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் தனியார் பேருந்து நிலையம் இருக்குது. ஒன்று தனியார் பேருந்து நிலையம் டிக்கெட் கிடைக்கலையா அரசு பேருந்து நிலையம் போவோம், அரசு பேருந்து நிலையம் டிக்கெட் கிடைக்கலையா தனியார் பேருந்து போவோம். அந்த மாதிரி இருக்கும். அங்க 8 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது, உள்ள நடந்து போகணுமே. ஆமா, 8 கிலோமீட்டர் தனியார் பேருந்து. வில்சன், கால ஓட்டத்தில் மக்களின் பெருக்கடி சர்வதேச முன்னேற்றங்களுக்கு ஏற்றவாறு கிளாம்பாக்கத்தை தவறு செய்யவில்லை. எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் அவசரகதியில் கொண்டு போகின்ற போது நீங்கள் கூறியபடி நிலத்தை சுற்றி அங்கு வாங்கியது போன்று இங்கேயும் வாங்கி இருக்கலாமோ? நிச்சயமா அதுதான் சந்தேகம் எழுவதற்கு நமக்கு. அதுதான் அவசர அவசரமா கொண்டு போனது. இதற்குத்தான் காரணம் இந்த அரசாங்கம் இது போல மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடுகளை செய்து கொண்டே இருக்கிறாங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, கடைசியாக சொல்லிடுறேன், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சசிகலா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஐயா, 6 லட்சம் பேர் இது வரைக்கும் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாங்க. தொடர்ந்து வேகன்சி தமிழ்நாட்டில் 6 லட்சம் வேலை வாய்ப்பு அரசுல உருவாக்குது. நீங்க தேர்தல் வாக்குறுதியிலே 187வது வாக்குறுதியா என்ன கொடுத்துருக்கீங்க ஸ்டாலின் அவர்களே? நான் 3.5 லட்சம் பேருக்கு அரசு வேலை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. எவ்வளவு பேர் கொடுத்துருக்கீங்க? 6 லட்சம் பேர்ல யாரையுமே எடுக்க. எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? 658 மருத்துவர்களை நீங்க நேரடியா எடுக்க போறீங்க. ஜெயலலிதா அம்மா எம்ஆர்பி கொண்டு வந்தாங்க, மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு. டிஎன்பிஎஸ்சி மூலமா எடுத்தா சிறப்பு மருத்துவர்கள் லேட் ஆகுமோன்னு சொல்லிட்டு மருத்துவர்களை எடுக்கிறதுக்காகவே, செவிலியர்களை எடுக்கிறதுக்காகவே ஒரு தனி அமைப்பு ஜெயலலிதா அம்மா ஏற்படுத்தி அதுல எம்ஆர்பி மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு உடனே அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. 15,000 பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க 658 பேர் இப்ப சிறப்பு மருத்துவர், மகப்பேறு மருத்துவர்களை நேரடி எடுக்க போறேன்றீங்களே. நேரடியா எடுத்த இன்டர்வியூ மூலமா எடுத்தா எவ்வளவு பெரிய ஊழல் நடக்கும்? அதுதானே பெரிய விஷயம். அதுதான் கேட்கறாங்க. இப்ப இந்த 3 பாயிண்ட் சொல்லிட்டீங்க, முக்கியமான பாயிண்ட். இப்ப அடுத்தாப்புல பேசுவோம். நம்முடைய இணைப்புல இருக்கக்கூடிய சகோதரி சுபா சதீஷ்குமார் அம்மா. இப்போ நாங்கள் சசிகலா அம்மா இன்றைக்கு பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாளில் தமிழ்நாட்டுடைய நிலை குறித்து மிக ஆழமான பதிவை ஒவ்வொரு துறை சார்ந்தும் அவர் பதிந்திருக்கார். நீங்கள் பார்த்துருப்பீங்க, எமது தொலைக்காட்சியில் அவருடைய பேட்டி ஒளிபரப்பாக இருக்கிறது, யூடியூப்லேயும் இருக்கிறது, வலைத்தளங்களில். நீங்கள் இன்றைக்கு என்ன பேச போகிறீங்க தமிழ்நாடு அரசினுடைய நிலை குறித்து? சுபா.
சார், தமிழ்நாடு அரசின் நிலை குறித்து அப்படின்னு பார்க்கும்போது, இன்று பேரறிஞர் அண்ணா நாளுங்கும் போது நம்ம வந்து இன்று ஒரு நாள் மட்டும்தான் அண்ணாவை நினைக்கிறோம்னு கிடையாது. டிசம்பர் 24ல இருந்து ஊடகங்களும் சரி, ஏதாவது ஒரு ஊடகவியலாளர்களும் சரி, இல்லைன்னா அதை பேசுறவங்களும் சரி, கெஸ்டும் சரி, அண்ணா பல்கலைக்கழகத்தை பத்தி பேசாத நாளே கிடையாது. ஏங்கிறது இங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க வந்து அண்ணாவை தலைவராக நினைவு கூர்ந்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த தமிழகமே நினைவு கூற வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு பெண்களும், ஒவ்வொரு மனிதர்களும், சாமானியர்களும் அப்படிதான் பார்க்க வேண்டியதாக இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. பெண்கள் சாதாரணமானவர்களா இருந்தா பரவாயில்லப்பா, அதாவது பச்சிளம் குழந்தை முதல் பல்போன பாட்டி வரைங்கிற மாதிரி இல்லாம இங்க ஏடிஜிபியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ரெண்டு விஷயம் பார்க்க வேண்டியதா இருக்கு சார். ஒண்ணு வந்து அவங்க வந்து ஒரு முறைகேடு நடந்திருக்குங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் ஒண்ணு கொடுக்குறாங்க. இன்னொன்று, இதனால கூட இருக்குமோ, நம்ம பேசிக்கொண்டிருக்கும் நேரம் அது கிடையாது அப்படிங்கிற ஒரு செய்தி வந்தாலும் இதனால இருக்குமோன்னு ஒரு 6 மாசம் முன்னாடியே அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்ததாகவும் நம்ம பார்க்கப்படுது. சோ அப்ப ரெண்டு விஷயம் அந்த இடத்துல தவறா நடந்திருக்கு. அதை தான் நான் இந்த இடத்துல ஹைலைட் பண்ணி காமிக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்ததா வேலை வாய்ப்புகள். 6.5 லட்சம் பணியிடம் காலியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. 6.5 லட்சம் பணியிடம் காலியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும் இந்த நேரத்தில் நீங்கள் எத்தனை பேருக்கு அரசாங்க வேலையை கொடுத்திருக்கிறீர்கள்? சரி, நீங்க கொடுக்க வேணாம்ப்பா, தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னீங்க? கொரோனா காலகட்டத்துல வேலை பார்த்த செவிலியர்களுக்கு எல்லாம் பணி நிரந்தரம் செய்வோம்னு கொடுத்தீங்களா? இன்னி வரைக்கும் கொடுத்திருக்கீங்களா? இல்லையே. செவிலியர்கள்லாம் வாசல்ல நின்று போராடுவதை பார்க்க முடிகிறது. மருத்துவர்கள் மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்படவில்லை, மருத்துவமனைகளுக்கான அங்கீகாரம் ரத்து செய்யப்படுகிறது போராட்டம் செய்வதை பார்க்க முடிகிறது. உங்களுக்கெல்லாம் அரசு அதிகாரிகள் ஓட்ட போட்டு ஆட்சியில் அமர்த்தினாங்களே அரசு அதிகாரிகள், குறிப்பாக ஆசிரியர்கள், அவர்கள் எத்தனை நாட்கள் சலைனை ஏற்றி கொண்டு உண்ணாவிரத போராட்டம் நடந்ததை பார்க்க முடிந்தது டிபிஐடில, அந்த நுங்கம்பாக்கம் பிரான்ச்ல. அடுத்தது, மாதம் ஒரு முறை மின்கட்டண அமல்னு சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா? போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியமே அமல்படுத்தப்படும் சொன்னீங்களே, அதை செஞ்சீங்களா? அரசு துறையில் நிறுவனங்களில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும்னு சொன்னீங்க. அதை பண்ணீங்களா? தற்காலிக ஊழியர்களுக்கு. சோ உங்களுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருந்தும் எதுவுமே செய்வதற்கு மனம் இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அடுத்தது, நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்தின் கடன் சுமை எவ்வளவு ஏறி இருக்கு. கடன் சுமை. ஆனா நீங்க என்ன பண்றீங்க? ஒரு திட்டத்துக்காக மத்திய அரசு கொடுக்கும் நிதியை வந்து நீங்க வேறொரு திட்டத்துக்காக மடைமாற்றம் செய்கிறீர்கள். அதையும் நாங்க கண்கூடாக பார்க்க முடிகிறது. அடுத்ததா, அரசு பள்ளிகள்ல அம்மா அழகா வந்து அதாவது வறுமையில வாடும் பிள்ளைகள் கூட படிக்கணுங்கிறதுக்காக லேப்டாப், அதுக்கப்புறம் வந்து சைக்கிள் அதெல்லாம் கொடுத்தாங்க. நீங்க அதெல்லாம் புடுங்கிக்கிட்டீங்க. மேல வைஃபை வேற தரேன், நீங்க அதுவும் தரது கிடையாது. அதனால அதுவும் போச்சு குழந்தைகளுக்கு. அடுத்தது, நெல் குவிண்டால் ஒன்றுக்கு ஆதரவு விலையாக 2500 தரேன், நீங்க கரும்புக்கு 4000 தரேன், நீங்க எல்லாமே பூஜ்ஜியமாகப்பட்டு நெல் தானிய கிடங்கு அமைக்கப்படும். நீங்க தர்மபுரியில நெல்லு வந்து மழையில நனைஞ்சதை நாங்க கண்கூடாக பார்க்க முடிந்தது. விவசாயிகள் ரொம்ப சஃபர் பண்றாங்க சார் இந்த ஆட்சியில. இதை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஊடகம் மூலமாக நான் பதிவு செய்ய கொள்ள விரும்புவது என்னவென்றால், இன்று தமிழகத்தில் ஒரு புறம் வந்து இந்த அதாவது ஒரு ரொம்ப நல்ல தேர்ந்த கொலையாளிகளால குடும்பமாக கொலை செய்யப்படுறாங்க இல்லையா, ஒரு கொள்ளைக்காக, நகை பணத்துக்காக, அது வந்து ஜாஸ்தியா இருக்கு. நம்பர் 1. ரெண்டாவது வந்து கடன் தொல்லையால் ஒரு குடும்பமே தற்கொலை செய்து கொள்வது, ஃபேமிலி சூசைட் அட்டெம்ப்ட் அப்படிங்கிறது இந்த ஆட்சியில இந்த 4 வருடங்கள்ல, குறிப்பாக கடைசி 2 வருடங்கள்ல தமிழகத்துல அதிகமாக இருக்கு. நீங்க எவ்வளவு வேணா சொல்லலாம், நிறைய முதலீட்டை ஈர்க்கிறோம்னு சொல்லலாம், நாங்க தன்னிறைவு பெற்றுட்டோம்னு சொல்லலாம், நாங்க இரும்பு குரம் கொண்டு துன்பங்களை, அதாவது குற்றங்களை அடக்குறோம்னு சொல்லலாம், எங்கள் ஆட்சி ஈடு இணையற்றதுன்னு சொல்லலாம், பெரியார் ஆட்சின்னு சொல்லலாம், கருணாநிதி ஆட்சின்னு சொல்லலாம். நீங்க என்ன மாதிரி சொன்னாலும் இங்கு நடக்கும் குற்றங்களும் துன்பங்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறது தான் சார் ரொம்ப முக்கியமான விஷயம். விஸ்வகர்மா யோஜனாவை பத்தி அவர் சொன்னாரு. ஆனா இப்ப தமிழக அரசு வந்து விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிற அந்த ஒரு திட்டத்தை கிட்டத்தட்ட ஒண்ணுமே இல்லாம இது ஜாதி அடிப்படையிலானது அப்படிங்கிற ஒரு உப்பு சப்பு இல்லாத காரணத்தை சொல்லி அவங்க விளக்கினாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, செருப்பு தைக்கிறவங்க, தச்சு தொழிலாளிகள், ஒரு கார்பெண்டர், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பொற்கொல்லர்கள், அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன சின்ன கைவினை கலைஞர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து டெக்னாலஜிக்கலா ரொம்ப டெவலப்மெண்டா இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சூழ்நிலை எப்படியாக இருக்கும், அவங்க அப்பா வந்து அந்த வேலையை செஞ்சிருப்பாங்க, அவங்களுக்கு அடுத்த வரவங்க அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது அவங்களுக்கான ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இருக்காது, அதே சமயம் பினான்சியலாவும் இருக்காது. அவங்களுக்காக அந்த ஸ்கீமை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதன் மூலமாக கிட்டத்தட்ட 13,000 கோடி வந்து ஒதுக்கி 30 லட்சத்தை சார்ந்தவர்கள் ஒரு வருஷத்துல பலன் பெற அளவு செய்ததுதான் இந்த விஸ்வகர்மா திட்டம். இது சரியாக மக்கள் கிட்ட கொண்டு போய் சேரல. ஆனா இன்னொரு விஷயம், ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா, நீங்க டிக்குக்கெல்லாம் இன்னைக்கு போனீங்கன்னா அதிகமா பிஎம் ஸ்கீம்ஸ்ல கடன் வாங்குறது தமிழகம் தான்.
தமிழகத்தை சார்ந்த பயனாளிகள் தான் எல்லா இடத்துலயும் பிஎம் ஸ்கீம்ஸ்ல முதல் இடத்துல இருக்கிறதா நம்ம பார்க்க முடிகிறது. அதுவுமே நான் இந்த இடத்துல பதிவு செய்யணும்னு ஆசைப்படுறேன் சார். இந்த 2 விஷயங்களுமே பார்க்கும்போது மொத்தத்தில் நிர்வாக சீர்கேடு, அரசு அதிகாரிகளுக்கு தொடர்ந்த அலட்சிய போக்கை மட்டுமே பரிசாக தருகிறது இந்த ஆட்சி. அதை தாண்டி குற்றங்கள் பெருகும் போது தண்டனைகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆக்கப்படல அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை இங்கு வலியுறுத்துகிறேன். நம்ம ரெண்டாவது மறுபடி பேசுறோம். சிறப்பாக ஒரு விஷயத்தை நீங்க சொன்னீங்க, அதை நான் அடுத்த கேள்வியா கேட்க இருக்கிறேன். நம்முடைய திராவிட ஆய்வாளர் தோழர் திரு துரைக்கண்ணா ஐயா, நீங்க என்ன சொல்ல போறீங்க? இன்று தென்னாட்டு பெர்னாட்ஸா இந்நாட்டு இங்கர்சால் காஞ்சி தந்த கரிபால்ட்டி என்று போற்றி புகழப்பட்ட பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு நாள். அவருடைய நினைவு போற்றி இந்த விஷயத்துக்குள்ளே போகலான்னு இருக்கேன். பொதுவாக இன்றைய தினம் மரியாதைக்குரிய நம்முடைய சின்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் பத்திரிகையாளரை சந்தித்து பல்வேறு விதமான கருத்துக்களை தரவுகளோடு தெரிவித்தது என்பது உண்மையிலே ஆச்சரியப்படத்தக்க ஒன்றதாக தான் பார்க்குறோம். எந்தவித துண்டுச்சீட்டும் இல்லாமல் சிறு குறிப்பும் இல்லாமல் பல்வேறு தரவுகளை மிக அழகாக தெளிவாக எடுத்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியினுடைய ஊழல், முறைகேடு, நிர்வாக சீர்கேடு இது எல்லாமே தோலுரித்து காட்டியிருக்கிறார். பிரதான எதிர்க்கட்சி என்ற இடத்தில் இருக்கிற திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரும் பேச தயங்குகிற, பேச எத்தனிக்காத பல விஷயங்களையும் அவர் பத்திரிகையாளர்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொன்னாங்க. யார் பேசினாலும் விளங்காதுன்ற ஒரு கருத்தை சொல்றேன். நான் சொல்றேன் எல்லாத்தையும் நிச்சயமாக புரியாது இல்லை. அதனால் ஊடகவியலாளர்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் மிக தெளிவாக அருமையாக பதிலளிச்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியினுடைய சீர்கேடுகளை உண்மையிலேயே அவங்களுடைய திமுகவினுடைய அந்த முகமூடியை கழித்து தொங்க விட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிறுவனத் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இந்த கழகத்தை கட்டி காப்பாற்றிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா ஆகியோர் மக்களுக்கான ஆட்சியை, இந்த மாநிலத்தை மேன்மைப்படுத்த வேண்டும் என்கிற ஆட்சியை தான் நடத்தி வந்தார்கள். அதை நம்ம பார்த்தோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் வரும், மக்கள் நலன் என்றே பேசுவார், தம் மக்கள் நலன் ஒன்றையே மனதில் கொள்வார் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியாக 1967, 69 இந்த 2 ஆண்டுகள் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மிகச்சிறந்த மக்களாட்சியை நடத்தினார். அதன் பிறகு தலைமை பொறுப்புக்கு வந்த மரியாதைக்குரிய மறைந்த திரு கருணாநிதி அவர்களும் சரி, அதற்கு பிறகு வந்த ஆட்சியினரும் சரி, அவர்களுடைய போக்கு என்பது மக்கள் விரோத போக்காகவே தான் இருந்திருக்கிறது. இதற்கு நம்ம பல உதாரணங்கள் சொல்லலாம். அந்த காலகட்டங்களிலிருந்து நம்முடைய வாழ்ந்த முதலமைச்சர் ராஜாஜி ஆகட்டும், பெருந்தலைவர் காமராஜர் ஆகட்டும், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்கள், ஜி.கே. மூப்பனார், வைகோ, ராமதாஸ், சங்கரையா, பி. ராமமூர்த்தி, தொடர்ந்து திருமாவளவன் உட்பட பலருமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற பொழுது அவர்களுடைய செயல்பாடுகளை மிக கடுமையாக விமர்சித்து இது மக்கள் விரோத ஆட்சி அப்படிங்கிற மாதிரியான ஒரு அடையாளத்தை தான் கொண்டு போனாங்க. அந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட 2 விஷயத்தை நம்ம பார்க்கணும். 1976 ஜனவரியில் ஒரு ஆட்சி கலைப்பு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைப்பு. அந்த ஆட்சி கலைப்பின் பொழுது அன்றைக்கு பருவான்னு ஜெனரல் செக்ரட்டரி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியில் பருவா, ஆமாம், இந்த ஆட்சியை கலைத்ததற்கான ஒரு விஷயங்களை சொல்கிற போது ஒரு 7 விதமான குற்றச்சாட்டுகளை இந்த அரசின் திமுக அரசின் மீது சொல்லிவிட்டு திமுகவினுடைய நிர்வாக சீர்கேடுகளையும் திமுகவினுடைய அவலங்களையும் அவர் பட்டியலிட்டு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், 60 அடி குச்சியில் தொடக்கூட லாயக்கற்ற ஒரு அசூயையான அரசியல் கட்சி திமுகன்னு பதிவு பண்ணார். அப்படியே வாங்க 1989, 90 ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக அந்த ஆட்சி 2 ஆண்டுகளிலேயே கலைக்கப்பட்டது. அன்றைக்குமே சட்டவிரோதமாக மக்கள் விரோதமாக இந்த ஆட்சி நடைபெற்றது என்பதற்கு அடையாளமாகத்தான் நம்ம அதையுமே பார்க்குறோம். ஆமாம் 77 சர்க்காரியா கமிஷனில் இன்றைக்கும் சொல்கிறாங்க ஆதாரப்பூர்வமாக எதுவுமே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆதாரப்பூர்வமாக பல குற்றச்சாட்டுகள், 48 குற்றச்சாட்டுகளில் 27 குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறது, இதை விசாரிக்கலாம் அப்படின்னு தான் சர்க்காரியா கமிஷனே போட்டாங்க. சர்க்காரியா கமிஷன் போட்டதற்கு பிறகு அந்த விசாரணையின் அடிப்படையில் பல்வேறு விதமான ஊழல், பூச்சி மருந்து ஊழல், கோதுமை பேர ஊழல், இந்த பூச்சி மருந்து தெளிக்கிற ஊழல் இருக்குல்ல, இந்த ஊழலில் மட்டுமே
அப்போவே பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் அதில் ஏக்கருக்கு இவ்வளவு ஒரு கண்ணீர் கதை துரைக்கண்ணா சார். ஏழை விவசாயிகள்கிட்ட காசை வாங்கிட்டு அடிச்ச கதை. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதில் இந்த சிறு விமானங்கள் இருக்குல்ல, அந்த மருந்து தெளிக்க பயன்படுத்த அந்த சிறு விமானங்கள் அசோசியேஷனுடைய தலைவர் கம்பாட்டான்னு ஒருத்தர், அவர் சாட்சியை சொல்லியிருக்கிறார். முதலமைச்சர் கருணாநிதியை நம்பி நான் பல கோடியை இழந்திருக்கிறேன். பல முறை தேதி வாரியாக அன்றைய விவசாயத்துறை அமைச்சர் அன்பில் தர்மலிங்கத்திடம் தேதி வாரியாக எவ்வளவு பணம் கொடுத்தேன் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இங்கே வந்திருக்கு. எனவே அப்போவே அது அம்பலப்பட்டு போயிடுச்சு. இந்த சர்க்காரியா கமிஷனில் அவர் குற்றவாளி என்கிற அந்த விஷயம் ஆதாரபூர்வமாகவே சர்க்காரியனுடைய அந்த முதற்கட்ட அறிக்கையில் கொடுத்துட்டார். 77 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்த உடனே பல பேர் வலியுறுத்தினாங்க எதிர்க்கட்சியில், அதை எடுத்து நீங்கள் பண்ணலாமேன்னு. விசாரணையின் போதே கருணாநிதி தவறு செய்திருக்கிறார், குற்றவாளி என்பது நிரூபிக்கப்பட்டு விட்டதால் தேவையில்லாமல் அரசுக்கும் நீதித்துறைக்கும் எதற்கு தேவையற்ற செலவு, மக்கள் பார்த்துக்குவாங்க அப்படின்னு ஒதுங்கிட்டார். எனவே அப்போதே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடுகள் என்பது மக்கள் மத்தியிலே அம்பலப்பட்டிருக்கிறது. அவர் 5-6 முறை ஆட்சியில் இருக்கிற போது ஒவ்வொரு முறையுமே நான் சொன்ன தலைவர்கள் எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்த தவறுகளை சுட்டி காட்டி தான் இருக்கிறாங்க. கழகத்தை தொடங்கிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது ஒரு தீய சக்தி, அது ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கிற ஒவ்வொரு முறையுமே அவருடைய அந்த பதிவுகள் என்பது இருக்கிறது. அதனால தான் மக்கள் நேசிக்கக்கூடிய, மக்கள் விரும்பக்கூடிய ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்ததுனால தான் 1977, 80, 84 இந்த 3 முறையுமே ஒரு தொடர் வெற்றிகளை பெற்று ஒரு நல்லாட்சியை புரட்சித் தலைவர் சொன்னார். அதை தொடர்ந்து 91, 2001, 2011, 2016 என்று 4 முறையுமே மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் ஒரு சிறந்த மக்களாட்சியை நடத்தினார். மக்கள் விரோத இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என்கிற அந்த உணர்வும் எண்ணமும் மரியாதைக்குரிய திருமதி வி.கே. சசிகலா அவருக்கு இருக்கிறது. அதற்கான முன்முயற்சியை விரைந்து எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய முதல் பதிவு. நெக்ஸ்ட்டாக நம்ம பேசுவோம். திரு குமார் சார், இப்போது அம்மையார் சசிகலா அவர்கள் தனியார் மயத்தை எந்த அளவிற்கு இந்த அரசு ஊக்குவிக்கிறது என்ற ஒரு கருத்தை பதிவு செய்திருக்கிறார். என்ன சொல்கிறாரு? சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் சிற்றுண்டியை கூட இந்த அரசாங்கம் தனியாருக்கு பேசி கொண்டிருக்கிறது அப்படிங்க. அந்த தனியார் யார்? தனியார் யாருக்கு சகாயம் பண்ண போகிறாங்க? அந்த கேள்விக்கு முன்னாடி நமது நிகழ்ச்சியினூடே ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடத்தினோம். சென்னையில் பிரதான ரூட்டை தனியார் என்ன வண்டி மினி பேருந்துகளாக மாற்றப் போகிறார்கள். அதில் ஒரே ஒரு ரூட்டை நான் பேசியிருந்தேன். செங்கல்பட்டு டு தாம்பரம், மேற்கு தாம்பரம், கிழக்கு தாம்பரம், அதே மாதிரி பள்ளிக்கரணை அந்த பக்கம், அதாவது ஐடி ஜோன் எல்லாமே தனியார் மயமாக போகிறது. அப்போ இதை ஒப்பிட்டு பேசுங்க. இந்த தனியார் யார்? இதில் முதலீடு செய்வது யார்? இவர்கள் பணபலம் என்ன? இவருடைய பின்னணி என்ன? இவருடைய அதிகாரம் என்ன? இதை எப்படி பார்க்குறீங்க? இது 2 வகையான தவறான ஒரு முன்னுதாரணம். இவங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா அது அடுத்தால பல வருஷம் இது பாதிக்கும். இதெல்லாம் இவங்க ஓன் ஃபண்டிங்காக இதை பண்ணுறாங்க. அரசு துறை இல்லாமல் போயிடும். ஆமாம், ஏற்கனவே அரசு பேருந்து தொழிலாளர்களுக்கு ஊதியம் கொடுக்காம அது வேறு அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க. அது பல ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக இருந்துக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நேரத்தில் இப்படி ஒரு திட்டத்தை போடுறாங்க. இதெல்லாம் சுயநல நோக்கம் கொண்டு துரைக்கண்ணா அவர்கள் சொல்லும்போது மக்கள் நலம் என்றே சொல்லுவார், தன் மக்கள் நலம் ஒன்றை தான் மனதில் கொள்வாருங்கிறது தான் இது ஞாபகப்படுத்துகிறது. பொதுவாகவே ஆட்சி என்பது மக்களுக்காக எல்லோருக்குமாக இருக்கிற தத்துவத்தை தாண்டி அரசுங்கிறது எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கணுங்கிறத தாண்டி அவங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அரசு என்கிறது அரசு போல் இல்லை, திமுக கட்சி போல், திமுக அவங்க கட்சி அரசியலை நடத்திக்கிட்டு இப்படி சொன்னார். அரசாட்சி திருமதி சசிகலா அம்மையாருடைய வார்த்தையை பாருங்கள். அரசாட்சி செய்வதற்குரிய ஒரு அரசன் அரசாட்சி செய்ய மறுத்து அரசியல் ஆட்சி அல்லவா செய்கின்றான். அதுதான் நடந்துக்கிட்டு ரொம்ப கரெக்டாக அந்த டெர்மினாலஜி ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு பிடிச்சது அந்த டெர்மினாலஜி, எனக்கு அது அந்த பயன்படுத்தின முறை. அதனால் இது ரொம்ப நாள் நீடிக்காதுங்கிறத நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட நிறைய அதிருப்தி இருக்கிறது எல்லா வகையிலையும். அதாவது சட்டம் ஒழுங்கு ஒரு நாட்டில் இப்போ நடக்கிற பல தப்புகள் ஜெயலலிதா ஆட்சி இருந்ததுன்னா நடந்திருக்காது. பல தப்புகள் நடக்காது. அந்த காலத்தில் எனக்கு மிஸ்டர் கல்யாணம் மகாத்மா காந்தி செக்ரட்டரி ரொம்ப நேரம் ராத்திரி 2 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். அப்போ அந்த காலத்தை பற்றி நான் கேட்பேன். எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி, அதனால் கேட்பேன். வைஸ்ராய் வந்தாலும் ஓப்பன் ஜீப்பில்
நம்ம யாராவது சின்ன பசங்க சல்யூட் அடித்தா கூட சல்யூட் அடிச்சுட்டு எந்த போலீஸ் பாதுகாப்பு அதெல்லாம் கிடையாது. அவங்க நம்ம ஊரில் வந்து உட்காந்துருக்கான், நம்ம அவனுக்கு எதிராக போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அந்த சட்டம் ஒழுங்கு அவ்வளோ அதை நம்புகிறான். சட்டம் ஒழுங்கு போலீஸ் எல்லாம் அந்த மாதிரி ஆள்களை போட்டு வச்சுட்டு மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தது காலம் போய் இப்போ போலீஸ்காரங்களுக்கு அதிகாரமும் இல்லாமல் போலீஸ்காரங்க எதுக்கு எடுத்தாலும் அரசியல் தலையீடு ஏற்பட்டு அதனால தான் இந்த இப்போ நீங்க சொல்றது இந்த தனியார் மயம் என்பதே சகாயமயமா? சகாயமயம் சரியான வார்த்தை. நீங்கள் இந்த தனியார் மயம் என்பது சகாயமயம், அதுதான் அதனுடைய மையம். அதனுடைய கரு என்னன்னா அது அந்த நோக்கத்தில் தான் இது செயல்படுற இதை அந்த ரூட்ல எடுத்துட்டு போறாங்க. ஐயா, இந்தியா கூட்டணியில் டிஎம்கே சேருது. ஒரு கேள்வி, அதானி அம்பானியை எதிர்க்கிறார்கள். ஆனால் சித்தரஞ்சன் தாஸ் அந்த சாலைக்கு அதானி வந்துவிட்டு சென்றார். இது பெரிய டிசெண்டாக உருவாகுச்சு. முதலமைச்சர் சற்று நாளுக்கு முன்பு சொன்னார், நான் சந்திக்கவில்லை. அப்பொழுது யார் சந்தித்தார்? அது அவர் இங்கே சந்தித்தா ஈசிஆரில் சந்தித்ததாக தான் எனக்கு கிடைச்ச தகவல். ஈசிஆர்லேயும் அவங்களுக்கு ஆள் இருக்குல்ல, ஈசிஆர்லையும் இருக்காங்க. அப்போ ஏன் தனியார் மயத்தை நீங்கள் தனியார் மயமாக்குவதற்கு? எல்லாமே நாடகம் சார். நீங்கள் ரொம்ப பொய் நிறைய சொல்கிறாங்க. முன்னால் உருட்டி பரட்டிக்கிட்டு இருந்தாங்க. உருட்டல் பரட்டல் தான் முன்னால். திமுகவினுடைய டைட்டில் என்னென்னா வாய்ச்சொல் வீரர்கள்னு அவங்களுக்கு பேர். அந்த காலத்துலேருந்தே ரொம்ப நல்ல பேச்சாளர்களாக இருந்தாங்க. ரொம்ப தத்துவார்த்தமாக பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அது உருட்டல் பரட்டலும் இருந்தது. ஆனால் இப்போ என்ன ஆகிருக்குன்னா கொஞ்ச நாளாக பொய்யவே பொது வழியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா லெவல்லையும். அதனால் எதையும் நம்பி அதையும் பேச முடியாத ஒரு நிலைமை இப்போ ஏற்பட்டுருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் என்ன நடக்குது தெரியுமா? அம்மையார் சசிகலா ஒவ்வொன்றா பேசுகிறாங்க. இன்றைக்கி ஒரு தனி மனிதன் இறந்து 55 வருஷத்துக்கு அப்புறம் அவரை சுற்றி அரசியல் போயிட்டுருக்கு. ஆமாம், எந்த பிரயோசனமும் இல்லை. அவர் தத்துவார்த்த ரீதியாக தனது விவகாரத்தை வெளியிட்டு விட்டு மறைந்து விட்டார் தந்தை பெரியார் அவர்கள். இங்கே சசிகலா அம்மையார் ஒவ்வொரு செக்டோரியாராக பேசுகிறார். இதை பேச விடாமல் அதுவே பேச்சு பொருளாக மாறி இருக்கிறது. அதுவே மாறும். அப்படிதான் மாறும். எவ்வளவு துரதிர்ஷ்டத்தில் நாம இருக்கோம். அதுதான் இந்த நாட்டுக்கு என்ன பெரிய துரதிர்ஷ்டம் என்னன்னா, எது நடக்கக்கூடாதோ அது நடந்து கொண்டிருக்கிறது, எது கௌரவிக்கப்படாதோ அது கௌரவிக்கப்படுகிறது, எதை மக்கள் நிராகரிக்கணுமோ அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொல்றது கிருஷ்ணா உபதேசம் மாதிரி அல்லவா இருக்கிறது? ஆமா, நான் உணர்வுபூர்வமா சொல்றேன். நான் வந்து எனக்கு நல்லது யார் செஞ்சாலும் ஆதரிக்க, நல்லது யார் செய்தாலும் ஆதரிக்கும் பண்பு எனக்கு உண்டு. எந்த கட்சி அதெல்லாம் எனக்கு மாற்றுக்கிறதே கிடையாது. இருங்க, நான் ரெண்டாவது வரேன். இன்னொரு முறை உங்கள்கிட்ட வரேன். ஐயா சொல்லுங்க. இல்லை, நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து இன்றைக்கி பேரறிஞர் அண்ணாவின் நினைவு நாள்ன்றதால அவருடைய படத்தை தான் கட்சி கொடியிலேயே வச்சுருக்காங்க, பேர்லேயும் வச்சுருக்காங்க, உள்ளத்துலேயும் வச்சுருந்தார், உணர்வுலேயும் வச்சுருந்தார். எதற்கு எடுத்தாலும் அவர் திரைப்படத்தில் கூட அண்ணா சொன்னார்னு தான் வரும். காஞ்சிபுரத்தை பற்றி தான் பாடுவார் எல்லாத்துலேயும். அப்படி தான் எல்லா இடத்துலையும் அவர் மூச்சுக்கு 300 தடவை பேரறிஞர் அண்ணா 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 நாமம் வாழ்க, அண்ணா நாமம் வாழ்க, இதை தான் சொல்லுவார். அப்பேற்பட்ட எளிமையான ஒரு பாராளுமன்றம். இல்லை, இப்போ சசிகலா அவர்களுடைய ஆங்கிலத்தை கேட்டால் என்ன சொன்னதுன்னா, அந்த கட்சியை வந்து இன்னும் 2 நாள் உயிரோடு இருந்திருந்தார்னா திமுக கூட இணைச்சிருப்பார்னு துரைமுருகன் ஒரு புருடா விட்டார் பாருங்க. அது அப்படியே பச்சை பொய்ன்றதை இன்னைக்கு சொல்லி காட்டினான். என்னன்னா, இது போல் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவர் இருந்து போயிட்டார்ல, என்னால் சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க. அவரை வெளியேற்றினதே நீங்கள் தான். வெளியேற்றிட்டு இப்போ நீங்கள் சேர்க்குற மாதிரி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று யதார்த்தம் என்னென்னா, அந்த கட்சி திமுக எம்ஜிஆர் அவர்கள் இருந்த காலம் வரைக்கும் கரைஞ்சி 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 கரையான் லெவலுக்கு போயிடுச்சு. வெறும் கடைசி கட்டத்தில் 1984 தேர்தலில் 24 இடங்கள், 243 இடங்கள்ல 24 10% கூட கிடையாது திமுக. அதுல அந்த கூட்டணி தான் 34. அதுல எம்ஜிஆர் அவர்கள் புரூக்ளின்ல இருந்தார். ஆமா, பிரச்சாரத்துக்கு வரவில்லை, வெற்றி பெற்றார். 24 தொகுதியில வெற்றி பெற்றவங்க 195 தொகுதியில வெற்றி பெற்ற திரு எம்ஜிஆர் அதிமுகவை சேர்த்திருப்பாருன்னு ஒரு கற்பனை கதையை விடுறாரு துரைமுருகன் மாதிரி ஒரு ஆள். அவரை போற ஒரு அனுபவஸ்தர் பேசலாமா? ஏன்னா அவர் வாழ்க்கையே வந்து எம்ஜிஆரால தான் திருப்புமுனை. அவர் எழுச்சியே எம்ஜிஆரால தான் திருப்புமுனை. அவருக்கு அது விசுவாசமா இருக்கணும்ல. அதை விட்டுட்டு அவர் மறைந்தவரை பற்றி அவர் இப்போ வாக்குமூலம் கொடுக்க முடியுமா? மறைந்தவர் அவரை பற்றி இந்த மாதிரி ஒரு தவறான கருத்தை சொல்லலாமா? இது எவ்வளோ பெரிய தவறு இல்லையா? மனசாட்சி இல்லையா? அதைத்தான் கேட்குறாங்க இந்த அம்மா. அடுத்து என்னன்னா, ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் நகரங்கள் அதாவது பஞ்சாயத்துக்களை எல்லாம் நகரங்களாக மாற்றுறீங்க. மகாத்மா காந்தி சொன்னார், கிராமத்தில் தான் இந்தியா வாழ்கிறதுன்னாரு. ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, திமுக 13 நகராட்சி 25 பேரூராட்சியாக மாற்றுறீங்க. எதற்காக மாற்றுறீங்கன்னா, இதில் பின்புலம் என்ன அப்படின்னா, இந்த
பஞ்சாயத்தில் தான் 100 நாள் வேலை திட்டம் செல்லுபடி. ஆமா, பேரூராட்சியில் கிடையாது. பேரூராட்சியிலே நகராட்சியிலே மாநகராட்சியே கிடையாது. அப்போ இதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஒழிச்சு கட்டுதான். ஏற்கனவே சம்பள பாக்கி இருக்குது, ஒழிச்சு கட்டுற ஐடியாவில் தான் நீங்க இதை பண்றீங்க. இன்னொரு விஷயம் எதுக்காக பண்றீங்கன்னா, அந்த பாமர மக்கள் சொத்துக்கு வரியை கூட்டிடுவீங்க. ஆமா, பேரூராட்சியில் கூட்டிடும்ல. இப்போ கூட்டிடுவீங்களா? அப்போ அதோட வளர்ச்சி எப்படின்னா, அது கிராம பஞ்சாயத்தாக வச்சுட்டே தான் வளர்க்கணும். நீங்கள் அதை விட்டுட்டு அதை மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சின்னு அதை நகரமயமாக்குனீங்கன்னா அப்போ அதோட ஒரிஜினாலிட்டி போயிடும். இந்தியாவோட ஒரிஜினாலிட்டியே கிராமங்கள் தான். கிராமங்கள் வளர்ச்சி பெற வேண்டும். உடைய கிராமங்கள் நகராட்சி, மாநகராட்சியாக மாறக்கூடாது. இது எதற்காக இன்னொரு பக்கம் நீங்கள் மாற்றுறீங்கன்னா, அங்கெல்லாம் தேர்தல் எப்படின்னா சின்னம் கிடையாது, கட்சி அடையாளம் கிடையாது, சுயேட்சை சின்னங்கள் தான். அப்போ அங்கே நல்லது செய்கிறவங்க, வல்லவர்கள், நேர்மையாக இருக்கிறவங்க ஜெயிப்பாங்க. நீங்கள் அந்த கட்சி அடையாளத்தோட வரணும்னா நகராட்சியாக மாற்றினா வரும். அப்போ உங்கள் கட்சி சாயலை சேர்க்கணும் அப்படின்னா இந்த நகராட்சி பேரூராட்சி சேர்த்து அங்கேயும் கட்சியின் கரையை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த தீயெண்ணத்தோடையும் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க. இதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுருக்கிறீங்களே, இது எவ்வளோ பெரிய மோசமான திட்டம். அதே மாதிரி நீங்கள் சொன்னீங்க தனியார் மயமாக்கலை சொன்னீங்க. தனியார் மயமாக்கம் இப்போ காலை உணவு, அந்த காலை உணவை கொண்டு போய் சென்னை மாநகராட்சி என்ன செய்து தனியாருக்கு கொடுக்க விரும்புகிறாங்க. அம்மையார் சொல்கிறார், அதை தான் சொல்கிறாங்க, தனியாருக்கு கொடுக்க. அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் தனியார் மையத்தை ஊக்குவிக்கிறீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் வாக்குறுதியில் நாங்கள் தனியார் மையத்தை ஊக்குவிக்க மாட்டோம் தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. இன்றைக்கி வேலைக்கு ஆள் எடுக்கிறதுலேருந்து, ஒப்பந்த பணியாளர்கள் எடுக்கிறதுலேருந்து, அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பஸ்ஸு, மினி பஸ் விடுறதுலேருந்து அத்தனையும் தனியாருக்கு கொடுக்க தான் நீங்கள் தாரை வார்க்க தான் விரும்புகிறீங்க. அப்போ சொல் ஒன்று செயல் ஒன்றாக உங்களுக்கு இருக்கிறது. இதுதான் திமுக அரசாங்கத்தின் அராஜகமான ஆட்சி அப்படின்னு அவங்க தோல் உரிச்சு மொத்தமா காமிச்சிருக்காங்க. எல்லா துறையும் தேர்தல் வாக்குறுதியில நீங்க என்ன சொன்னீங்கன்னா 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் ஆக்குவோம், சம்பளத்தை உயர்த்தி கொடுப்போம். இது எதையுமே செய்யாம வெறும் பேரூராட்சி நகராட்சியா மாத்திட்டு அந்த வேலையை அந்த மக்களுக்கு கிடைக்காத வழியை ஏற்படுத்துறீங்க. திமுக இந்த செயலை செய்கிறது அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. இதை பார்த்தாவது திமுக கொஞ்சம் திருந்தணும். சிறப்பு. ரொம்ப அழகா அன்னைக்கு அம்மையாருடைய கருத்தை நம்ம ஒரு ஆரோக்கியமான விவாதத்தில் அரசியல் இல்லாமல் அரசாட்சி அரசியலாக மாற்றுகிற ஒரு அரசுக்கு முன்னால் அரசியலே இல்லாமல் மக்களுக்காக விவாதம் நடந்து கொண்டிருக்கிறது. சுமை 10 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க, அதையும் சொல்லியிருக்காங்க. 10 வருஷத்துல 4 லட்சம் கோடி தான் அதிமுக வாங்கினது, வருஷத்துக்கு 35,000 கோடி. நீங்க 4 வருஷத்திலே 10 லட்சத்தை கடனை வச்சுட்டு போறீங்களேன்றாங்க. சுபா சதீஷ் அம்மா, உங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் நாம் தமிழ்நாட்டுடைய துறைகள் பால்பட்டிருப்பதை பேசியிருக்கிறோம். நிறைவு கருத்தா நீங்க என்ன சொல்றீங்க சுபா? சார், நான் முதல்ல இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் சார். வேங்கை வயல் சம்பவத்தை உதாரணமா எடுத்துக்கொண்டு சமூக நீதிக்கு நாங்க தான் காவலர் அப்படின்னு பேசக்கூடிய இந்த அரசு சமூக நீதின்னு வேங்கை வயல்ல இவ்வளவு குற்றவாளிகள் இந்த 3 பேர், அதுவும் அதே சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு வருடங்களா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் எழுது. நீங்க சமூக நீதிக்கு நாங்க தான் ஆத்தரைஸ்ட்னு சொன்னீங்கன்னா ஏன் ஒரு தனி தொகுதி, ஒரு பொது தொகுதியில தனி தொகுதியை சார்ந்தவரையே நம்ம இன்னும் நிக்க வைக்க முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் சேர்ந்தே எழுகிறது. இதை அவங்களுக்கே விட்டுறேன். அடுத்தது பாலியல் குற்றங்கள், துன்புறுத்தல்கள், அச்சுறுத்தல்கள். சமீபத்துல சென்னையில ஒரு டாக்டர் கிட்ட ஒரு சின்ன குழந்தை வருது. அதை எக்ஸாமின் பண்ணும்போது அந்த குழந்தைக்கு பாலியல் துன்புறுத்தல் நடந்திருக்குன்னு தெரியுது. அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப விவரம் இல்லாதவங்க, அதனால அவங்களை கூட்டு இந்த மாதிரி நடந்திருக்குமான்னு சொல்லிட்டு அவரே காவல்துறைக்கும் போன் பண்ணி சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 7 பேராக இருந்தாலும் 2 பேரை பிடித்ததுதான் காவல்துறை செய்தது. அந்த 2 பேருமே என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதை தாண்டி அந்த பேரண்ட்ஸை துன்புறுத்துறாங்க காவல்துறை. உடனே இதை தானாகவே முன் இந்த வழக்கு எடுக்கிறாங்க நம்மளுடைய சென்னை நீதிமன்றம். அவங்க வழக்கை எடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா இதை சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்றாங்க. ஆனா சிபிஐக்கு இவங்க மாத்தினது செல்லாதுன்னு சொல்லிட்டு தமிழக அரசு உச்ச நீதிமன்றத்தின் கதவுகளை தட்டுகிறது. இது எவ்வளவு பேருக்கு தெரியும்? அப்படியே ஒரு நீதிங்கிறது அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கிடைத்ததுனால என்ன குறைஞ்சு போச்சு? எதுக்காக நீங்க உச்ச நீதிமன்றம் போனீங்க? யாரை காப்பாத்த போனீங்க? அப்ப சாமானியர்களுக்கான சட்டம் இங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறது தான் கொஸ்டின் மார்க். இதுல அம்மா சொன்னது போல அரசியல், அதாவது அரசாட்சிங்கிறது கிடையாது, அரசியல் ஆட்சி அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல முடிவாகுது சார். அடுத்தது யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டுல எஜுகேஷன்கிறோம்,
ப்ராமினன்ட்டுங்கிறோம். யூனிவர்சிட்டிஸை பாழ் பண்ணி வச்சிருக்கீங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு சம்பளம் தரல, நிறைய ப்ரொஃபஸர் வந்து இல்லாமையே யூனிவர்சிட்டிஸ் நடக்குது. அதை தாண்டி நீங்க என்ன பண்றீங்க, துணைவேந்தர்கள் நியமனத்தையும் நாங்க தான் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு முன்னாடி வரீங்க. இருக்கிறவங்களுக்கே நம்மளால சம்பளம் கொடுக்க முடியலையா, அப்புறம் எதுக்கு சார் அதெல்லாம்? சோ அடுத்தது எஜுகேஷன் போச்சு. அடுத்தது மருத்துவத்துறையை எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது கொரோனா காலத்துல எவ்வளவு சிறப்பா நம்ம பார்த்தோம் மருத்துவத்துறையை. அந்த துறையில ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் அரசு மருத்துவமனைக்கு வரும்போது அவங்களுக்கு தவறா ஊசி போட்டதுனாலே அவங்க கால்கள் இழந்த சம்பவங்கள் இங்க நடந்ததை நம்ம பார்க்க முடிந்தது. ஒரு டாக்டர் வந்து டார்ச் விளக்க வச்சு குழந்தைங்களுக்கு வைத்தியம் பார்க்கறத நம்மளால பார்க்க முடிந்தது. சோ இதெல்லாம் எந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து மக்களுக்கு சொல்லுது? இங்க வந்து ஆம்ஸ்ட்ராங் ஒரு தேசிய கட்சியின் மாநில தலைவராக இருக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை செய்யப்பட்ட அந்த கொலை குற்றவாளிகள் இன்னுமே அவங்களுக்கான பட்டியல் நீள்கிறது. எவ்வளவு பேரை விசாரிப்பீங்க, எவ்வளவு பேரை பண்ணுவீங்க? அதை தாண்டி வக்கீல் கொலை செய்யப்படுறாங்க. மருத்துவர் வந்து ஒரு மருத்துவமனைக்குள்ள கத்தி குத்து அவருக்கு நடக்குது. அடுத்தது விவசாயிகள் மேல குண்டாஸ் போடுறீங்க. ரொம்ப பெரிய விஷயமாக போராட்டங்களை முன்னிறுத்தியும் விவசாயிகளுக்கு மேல குண்டாஸ் போடுறீங்க. ஆனா கொலை குற்றங்களை செய்து வரும் ரவுடிகள் மேல் எந்த குண்டாசை ஏவி இருக்கீங்க? அவங்களுக்கான என்ன விதமான நடவடிக்கைகளை எடுத்திருக்கீங்க? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதை தாண்டி கடன் தொல்லை, கடனிலிருந்து காப்பாற்றுவோம் தமிழகம் அப்படிங்கறதான் நீங்க முன்னிறுத்தி ஆட்சியையே பிடிச்சீங்க. கடனை வந்து எங்க உச்சத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கீங்க வெறும் 4 வருஷத்துல. அரசு அதிகாரிகளுக்கு இங்க மதிப்பு இல்ல அப்படிங்கறதையும் சேர்த்தே நாங்க பதிவு நிச்சயமாக உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன் சுபா. நிறைய விஷயம் பேசிருக்கீங்க. கட்டப்பட்டிருக்கிறது. ரைட் சார், கடைசியா உங்களுடைய நிறைவு கருத்து. சகோதரி சொன்ன மாதிரி இந்த அரசுக்கு எதிராக எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க. எல்லா துறையுமே வந்துட்டாங்க. அரசூழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள் எல்லா தரப்புமே போராட்ட களத்துக்கு வந்துடுச்சு. விவசாயிகளும் கடும் போராட்டம். மக்களுடைய அதிருப்திக்கும் இந்த அரசு ஆளாகிவிட்டது. அது குறிப்பாக நம்ம இதே அரங்கத்தில் பல விவாதங்கள் சொல்லியிருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் மக்களுடைய உயிரை காப்பாற்றிய மருத்துவருடைய கோரிக்கைகளை ஏற்கலை. இன்றைய முதலமைச்சர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற போது அவங்களுடைய உண்ணாவிரதத்தில் பங்கேற்று நான் ஆட்சிக்கு வந்த 1 மாத காலத்தில் உங்களுடைய கோரிக்கைகளை பூரா நிறைவேற்று எல்லா உண்ணாவிரத்திலும். ஆமாம், அன்னைக்கு திரு கருணாநிதி போட்ட இந்த அரசாணை 354 அதை நான் வந்தோடனே நிறைவேற்றுவேனாரு. உங்கள் அப்பா போட்ட அந்த அரசாணையை நிறைவேற்றுவேங்கன்னு 3 வருஷமாக இவங்க போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு மருத்துவர் உயிரிழந்துட்டார். அந்த மருத்துவருடைய குடும்பத்துக்கு ஒரு வேலை வாய்ப்பு உதவி செய்யணும், அந்த எண்ணம் கூட இல்லை. அப்படிங்கிற போது இந்த அரசின் மீது ஆத்திரமும் கோபமும் உச்சத்தில் இருக்கிறது. பொதுவாக அடுத்த ஆட்சியை பற்றி சிந்திப்பவன் அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் தான் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி இந்த ஆட்சியின் மீது இத்தனை அவலங்கள் குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையிலும் எதிர்வரும் 2026 ஆட்சியை பிடிப்பதற்கான எல்லா வேலைகள்லையும் இறங்கிட்டாங்க. 219 தொகுதிகளையும் ஆட்களை போட்டு அவங்களுக்கு பணங்களை கொடுத்து அமைச்சர்களை பூரா போய் கொண்டு வந்து களத்தில் இறக்கி தொகுதி வாரியாக பர்ச்சேஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டுட்டாங்க. எனவே இப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலை வரவிடக்கூடாது என்றால் பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய வலிமையை நிரூபித்து கூட்டணியை வலுப்படுத்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் மக்களுடைய விருப்பம். அதற்கான முன்முயற்சியை எல்லோரும் இணைந்து மரியாதைக்குரிய சொன்னம்மா திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் ஒவ்வொரு நேர்காணலின் போதும் ஒவ்வொரு இடங்கள்லையும் சொல்கிறாங்க, ஒற்றுமைப்படுத்துவோம், ஒன்றுபடுத்துவோம் என்று. அதற்கான முன்முயற்சியை மிக விரைவாக எடுத்தால்தான் நம்ம இந்த விஷயத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும் என்பதுதான் என்னுடைய இறுதி கருத்து. அது சொல்கிறீங்களா? அதாவது ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். இந்த அரசு அண்ணா வந்து அந்த காலத்தில் ஆளுநரை பற்றி விமர்சித்தது உண்மை. ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவராக, அரசியல் கட்சி தலைவராக அந்த காலத்தில் 56, 60களில் மாநிலத்துக்கு முக்கியத்துவம், மாநிலம் சுயாட்சிங்கிற முறையிலேயே அது இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பேசப்பட்டது. பிற்காலத்தில் அவர் எதுவுமே பேசலை. அண்ணாவுடைய காலத்தில் போயாண்டுலாம் யாரும் சொல்லது இல்லையே. அப்படி சொல்லலை, இப்படி கை காட்டினாங்களா? அதெல்லாம் என்னைக்கு நாகரிகம் இல்லாமல் நடந்தாரா? அது 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 எதுக்காக சொன்னாங்கன்னாக்கா மாநிலத்தினுடைய சுயாட்சிக்கு பங்கம் வராத பாதுகாக்கிறதுக்காக பேசினார். ஆனால் இன்னைக்கு தீர்மானம் போட்டு கொண்டு போகிறாங்க ஆளுநரே வேண்டாம் அப்படிங்கிறது. கூட்டாட்சியில் அங்கே நிறைய லாயர்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய திமுகவில் நிறைய தெரிஞ்சவங்க. ஆனால் எப்படி அதாவது தீர்மானம் நீங்கள் என்ன வேணால் போடலாம், ஆளுநர் வேண்டாங்கிறது கூட்டாட்சி ஃபெடரல் செட்டப்பில்
கவர்னர் என்பவர் மத்திய அரசுடைய நேரடி கட்டுப்பாட்டில் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்படுகிறார். அவர் அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக இருக்கக்கூடாதுங்கிறதும் அதுதான் காரணம். ஏன்னா மாநில ஆட்சியாளர்களும் கவர்னரும் கொல்யூட் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பிரிவு அப்படி அழகா வச்சிருக்காங்க. ஆனா இவங்க எதுவுமே புரிஞ்சிட்டு பேசுறாங்களா புரியாம செய்யறாங்களான்னு தெரியல, அல்லது புரிந்து கொண்டு புரியாமல் நடிக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் எதுவா இருந்தாலும் ஆளுநரை நீக்கிறதுன்னு போட்டிருக்காங்க. அது கோர்ட்டில் நடை தள்ளுபடி ஆகுங்கிறது என்னுடைய பார்வை. நாளைக்கு வருது அந்த கேஸ். சிறப்பு. நிறைய விஷயம் நம்ம பேசிட்டோம். இந்த ஆட்சியினுடைய அவலங்களை குறித்தும் ஊழல் முறைகேடு நிர்வாக சீர்கேடு அம்பலப்பட்டு நிற்கும் விளம்பர அரசு எப்போது பேசிய மூத்த திராவிட இயக்க ஆய்வாளர் துரைக்கண்ணா, திரு குமார் பொன்வில்சன், சுபாஷ் சதீஷ்குமார், உங்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.